Hi hearties, welcome back to the channel Kranil's Life. யாராவது நியூவாக பார்க்குறீங்கன்னா you're always welcome. ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி vlog with my peaceful morning routine-ஓட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் அவங்க கௌதமி. ஸோ இனிமேல் நான் அவங்க கௌதமிங்கிறதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் நேரில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த கிரனில் ஸ்ரீங்கிறது வந்து ப்ரொனவுன்சியேஷன் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க விரும்பல. ஸோ கௌதமி எப்படி வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், என்னை நீங்கள் கூப்பிடலாம். அண்ட் என்னோட மார்னிங் ரொட்டீனில் ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மோட சாலிசிலிக் இன்ஃப்யூஸ்ட் ஃபோம் ஃபேஸ் வாஷ். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி. அது எப்போவுமே எனக்கு நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்த ஒன்றையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி நல்லா வெளிச்சோம்ல கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது மிஸ் நைட் நாங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை அப்போவே வந்து நான் கிளியர் அவுட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ என்ன முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும், மார்னிங் எழுந்திரிச்சோனையும் டோரை ஓப்பன் பண்ணனையும் ஒரு விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, ஏதாவது பேர்ட்ஸ் வந்து என் கண்ணு முன்னாடி பறக்கணும். அது இருந்துச்சுன்னா அந்த நாள் எனக்கு நல்லா இருக்கும்னு நானே நம்பிப்பேன். ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவிட்டிக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மைண்டு, ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஹெல்த் பார்க்கணும் இல்லையா. இன்டீரியரில் வாட்டர் இன்டேக் நிறைய எடுக்கணும். ஸோ முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் நான் அதிகமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால மார்னிங்கே ஒரு 4 கிளாஸஸ் வந்து நான் உள்ளே இன்டேக் பண்ணிடணும். ஸோ அந்த மீன் டைமில் என்னோடய குட் டைமாக நான் வந்து எடுத்துக்கிறது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக இது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணுங்கிறது ஒரு தாட் இருந்தது. பட் கொண்டு வர முடியல. ஏன்னா நான் வந்து ஒரு நான் ரீடர், ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கிண்டல் ஆப்பில் ட்ரை பண்ணேன். அதுவும் சுத்தமாக என்னால் முடியல ஃபோனில் படிக்கிறலாம். சரி டைரெக்டாக போய் புக் ஸ்டோரில் 2 ஈஸியான புக் அவங்கக்கிட்டே கேட்டு சஜஷன் கேட்டு அதுலேருந்து 2 சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மோட்டிவேஷ்னலாக இருக்க மாதிரி டூ இட் டுடே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு படிக்க. இப்போ வரைக்கும் ஒரு 70 பேஜஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். காமாக மார்னிங் வந்து ரன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ், யோகா அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒயின்னு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டைம் நைட் வந்து கிச்சன் கிளியர் அவுட் பண்ணாதனால ரொம்ப மிஸ்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் ஒர்க்கில் போயிட்டு இருந்தது. நான் வந்து குக்கிங் அண்ட் லைட்டாக க்ளீனப், அவங்க வந்து வெசல் க்ளீனிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் ஆனது பிரச்சனை இல்லை. ஆனது வந்து பிளாக் ஆகிடக்கூடாது. அப்புறம் அது கழுவுறது இன்னும் ஸ்டெயின் வச்சாகும். அப்படி இதுலேயே அவன் என்ன பண்ணுறேன்னு இன்னும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆன ஸ்டெயின் வந்து கருகிடுச்சுன்னு வைக்க. ஸோ குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பு கழுவிட்டேனா, அதுதான் இப்போ பிரச்சனை. ஏன் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுக்கா கழுவலான்னு கேட்டாங்க. நான் எப்போவுமே இப்படி தான், ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணுவேன், இல்லைன்னா குக் பண்ணி முடிச்சோன்னே வாஷ் பண்ணி வச்சுருவேன். அந்த ஸ்டெயினோடே அகெயின் அடுப்பு பற்ற வச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாயிரும் இல்லையா. அதை எக்ஸ்பிளைன் பண்ண போய் ஒரு குட்டி வாய் தகராறுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை வித் தக்காளி வதக்கல் சொல்லுவாங்க, இல்லை வந்து தொக்கு இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். குக்கரில் வச்சு அப்படியே விசில் போட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ மீன்வைல் அவங்களும் க்ளீனாக முடிச்சிட்டாங்க. நானும் இந்த சரி எடுத்து வைக்கிறது மற்ற ஒர்க்கெலாம் முடிச்சாச்சு. அண்ட் இந்த தோசை தவா வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் முன்னாடியே வாங்கியாச்சு. போன விலாகில் ஆட் பண்ணியிருக்கணும், நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். டிமார்ட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு செராமிக் ப்ளஸ் வந்து ஒரு கிரானைட் பேஸ் மாதிரி இருக்கும். நல்ல வெயிட்டு. ஒரு ஸ்கொயர் டைப்பில் வாங்கினா கொஞ்சம் பெரிய தோசையாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். அது முடிச்சுட்டு ஒரு 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு அண்ட் வந்து லேப்டாப்பில் ஒரு சில ஆப்ஸ்லாம் ஏற்ற வேண்டியிருந்தது. அதெல்லாம் அந்த ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். வீடியோ மழை வந்துட்டு எல்லாத்தையும் பொல்யூஷன் கம்மி பண்ணிடுச்சு. ஐயோ ஆடிச்சு, அழகாக இருக்கு.
ஸோ லாஸ்ட் இயர் பிள்ளையார் வந்து வாங்கலை, ஸோ அதனால் இந்த வருஷம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்தாச்சு. ஸோ க்யூட்டாக கொஞ்சம் பெருசாக கூட அமைஞ்சிச்சு. ஸோ நான் வீட்டுக்கு போய்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு குட்டி நெயில் க்ரூமிங் டைம். ஸோ எவ்வளோ ஒர்க் இருந்தாலும், எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும், எந்த ஃபெஸ்டிவ் சீசன் வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு மறக்கக்கூடாது. நம்மளுக்காக தான் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது வந்து பேட் திங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு நெயில் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கலர். ஸோ அந்த அன்றைக்கி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெயில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நான் இன்னும் இந்த விளக்கு பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் விளக்காமல் வச்சுருந்தேன். ஸோ நான் அதையும் பண்ணியாச்சு. ஒரு 3 months பேக் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் வச்சு நம்ம விளக்கு கழுவுனாலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிராஸ் ஐட்டம்ஸ் கழுவுனா ரொம்ப ஈஸியாக அழுக்கு வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ஸோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லிட்டரலாகவே சூப்பராக போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி வேலையாக ஒரு 12:30க்கு வெளியே கிளம்பணும். ஸோ வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பூஜா திங்ஸும் வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர்நூனு. ஸோ அப்படியே ஹரிபவனம் போயிட்டு ஒரு வெஜ் மீல்ஸ் 2 பேரும் சாப்பிட்டாச்சு. பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போதே நாங்கள் ஒரே ஒரு வெஜ் மீல்ஸ் பாஸ் சொல்லிட்டோம்னா 2 பேருக்கும் சூப்பராக இருக்கும். அதுதான் எங்களோட ஃபேவரெட். அங்கே போய் முடிச்சுட்டு அப்படியே பூஜா திங்ஸு, அதுக்கப்புறம் குட்டியாக விநாயகர் ஹோடி அங்கே வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு பூஜா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு குட்டி ப்ராடக்ட் சஜஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃபெஸ்டிவ் சீசனும் வரதுனால உங்களுக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இது மீஷோலேருந்து என்னோடய 3rd பர்ச்சேஸ் ஆஃப் இந்த ஊதுபத்தி. நத்திங் மச், பட் இந்த மாதிரி ஒரு 30 to 50 பீசஸ் இருக்கிற ஊதுபத்தி நம்ம வெளியே வாங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 to 90 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து நான் மொத்தமாக 5 டிஃப்ரெண்ட் சென்ஸ் உள்ள ஒரு 5 டிஃப்ரெண்ட் பீஸ். ஒன்றில் வந்து 50 இருக்கும்னு நினைக்கிறேன். 50 பீசஸ் ஒரு 30 பீசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்தே மீஷோவில் வந்து 128 சம்திங் 130க்குள்ளே தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப மைல்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ என்ன முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய விலாக்ஸில் நான் சொல்லியிருப்பேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து கிளாஸ் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 கிளாஸ் பீசஸ் வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். ஸோ ட்ரை நட்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டு அப்படியே பேக்கெட்டோடய வச்சுருவோம். சீல்டாக தான் கொடுக்குறாங்க அவங்களேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருவேன். எல்லாமே சீல் பண்ணி தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே வச்சு எனக்கு என்னமோ செட் ஆகலை. அண்ட் ஏதோ ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சாலுமே அது நவுத்து போகிற மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு மாற்ற தான் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனும் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் உங்களோட சஜஷன் என்னன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இப்போ தான் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விநாயகருக்குன்னு ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, பூஜா திங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பட் எங்கம்மா பூஜை பண்ண மாட்டேங்கிறே நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. ஸோ அதுக்கு உண்டான கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம், சரி ஊதுபத்தி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டே டைம் ஓடிடுச்சு. சரி ஓகே, கடகடன்னு வந்து நம்ம பூர்ணம் வச்சுட்டு ஒரு கொழுக்கட்டை மட்டும் நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து அவல் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப பெருசாக இல்லைன்னா நாங்கள் 2 பேருமே இப்போ ஸ்வீட் வந்து சுத்தமாகவே அவாய்ட் பண்ணுறது. அவங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து பிடிக்கிறதே இல்லை ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து அது அப்படியே கம்மி பண்ணியாச்சு. ஸ்வீட் செஞ்சாலும் யாரும் சாப்பிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் இப்போதைக்கு. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ போட்டுட்டு, பூர்ணம் வந்து ரொம்ப ஈஸி தானே, கீ போட்டு கொஞ்சம்
நல்லா வந்து கிரேட்டட் கோக்னட் போட்டு அதையும் நான் மிக்சியில் தான் அடிச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து அந்த மண்டை வெல்லம் அண்ட் வந்து கொஞ்சம் ஜாகரியும் ஆட் பண்ணிட்டேன் உள்ளே. அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோன்னா பூர்ணம் வந்து ரெடி ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கூட இது டைம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். கடகடன்னு தான் நான் வந்து பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் மாவில் வந்து தான் எனக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. எப்போவுமே அச்சில் வச்சுருவேன். இந்த டைம் மேலே தூக்கி போட்டதுனால கையிலே ஏதோ பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வீடியோ இருக்கவும் மறந்துட்டேன். ஸோ கொழுக்கட்டையோட போராடி முடிச்சுட்டு 5:30க்கு தான் வந்து பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் குட்டி ஒரு மனை மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிள்ளையார் வந்து ஒயிட் கலர், ஸோ அதையும் எடுத்து அங்கே மேலே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சது இலையெல்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச சாமி பாட்டை போட்டு அப்படியே உட்காந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஃபினிஷ் ஆச்சு. ரொம்ப காமாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு நம்ம நீட்டாக சாமி கும்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். மனசு நிம்மதியாக இருந்தாலே எல்லா வேலையும் நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறத நானும் சந்துரு 2 பேருமே வந்து நம்புகிறோம். அண்ட் எனக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாமி கும்பிட்றதே வந்து மனசு நிம்மதிக்காக அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நம்ம வீட்டு குட்டி பிள்ளையாருக்கு ஒரு சாங் நான் பாடியிருக்கேன். गणनायकाय घनदेवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमन्दिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीत्रनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. அவ்வளோதான். ஹோப் யூ ஆல் லைக்ட் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரீஷியஸ் டைம் ஆன் மை வீடியோ. மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.